வணக்கம். ஆன்ம நண்பர்களுக்கு பணிவார்ந்த நன்றி, வணக்கம். என்னுடைய அனுபவத்தை ஆன்மீக ரீதியாக பயணம் பண்ணி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய அனுபவத்தை பகிர்கின்றேன். சில வருடங்களாக நமக்கு சில அனுபவங்கள், சில கனவுகள், நேரடியாக சில அனுபவங்கள் கடவுள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதுபோல இந்த உலகத்தில் ஆன்மீகம் ரொம்ப தலை சிறந்தது. இந்த ஆன்மீகம் எல்லையற்ற பிரபஞ்சத்தில் எண்ணற்ற கொட்டி கிடைக்கின்றது. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், உலகம் எல்லாமே எண்ணற்ற உலகங்கள் நம் உடலுக்குள் ஐக்கியமாயிருக்கின்றது. நம் கிரகத்துக்கும் நமக்கும் எல்லாம் ஒன்றுதான். அந்த வரிசையில் இந்த உலகம் தோன்றக்கூடிய காலகட்டம் சில மாதத்தில் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இந்த உலகம் நம்ம பூமியானது, நம்ம இருக்கக்கூடிய பூமியான தோன்றக்கூடிய காலகட்டங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு உலகமாக தான் இந்த பூமி தோன்றியது. எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, ஒரு கிழக்கு மேற்கு தெற்கு, இந்த பிரபஞ்சத்தில் கிழக்கு மேற்கு அப்படிங்கிற வரிசையில் கிழக்கிருந்து ஒரு தூசு மாதிரி, மேற்கிருந்து ஒரு தூசு மாதிரி ஒரு பட்டாளம் போகுது. அது எப்படி போகுதுன்னு, ஒரு பெண் உருவமாக அது போய் அது அப்படியே சுழற்சி முறையில், அப்படி சூறாவளி எப்படி சுழற்சி ஆகுதோ அதே மாதிரி சுழன்று அது ஒரு உருண்டை வடிவமாக இருக்கு. அந்த உருண்டை வடிவமாக மாறுது அப்படின்னா அதில் எதுவுமே இருக்காது. சாதாரண எந்த விதைகளும் முளைக்காம கட்டம் தர போல பழுப்பு நிறமாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்து அது உருவாகுது. இது பெண் சக்தி மூலியமாக தான் இந்த தோற்றம் உருவாகுது இந்த பூமி. அப்படி உருவாகின காலகட்டம் பார்த்தீங்கன்னா 66 கோடி 21 வருஷம் இந்த பூமி போன்ற காலகட்டம். இன்னும் சில மாதத்தில் 22 மாதங்களாக போகின்றது. அந்த மாதிரி இந்த உலகம் இந்த மாதிரி தோன்றிய என்னோட அனுபவம். இதெல்லாம் என்னுடைய அதிர்வலையில் இதெல்லாம் தோன்றக்கூடிய உலகில் தோன்றக்கூடிய தான் எல்லாமே. 66 கோடியே 21 வருஷம் இந்த பூமி தோன்றிய காலகட்டம். இது போல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரங்கள் எனக்கு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு. மனிதர், கடவுள், நம்மளை படைத்த கடவுளுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி இன்னமும் விசாக தென்படவில்லை. அந்த அளவுக்கு பெரிய ஆற்றலாக அந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சு கொண்டே போகிறது. அது மாதிரி எண்ணற்ற, நம்ம சூரிய குடும்பம் மாதிரி எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த விரிவடைய நம்ம சூரிய குடும்பம் மாதிரி பல
சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் இந்த ஆன்மீகத்தை விரிவுபடுத்துறதுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு உதவுமாறி கேட்கிறேன். அன்பான இதை பார்க்கும் நண்பர்கள், ஆன்மீக ரீதிய நேசிக்கும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் அடுத்த வீடியோக்களை சந்திக்க வரும் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.